வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்தியா. இன்றைய முக்கிய செய்திகள். 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். விடியல் பயணம், புதுமை பெண், காலை உணவு திட்டம் என தேர்தல் வாக்குறுதியாக சொல்லப்படாத பல திட்டங்களையும் நிறைவேற்றியுள்ளோம். வடசென்னையை வளர்ச்சி சென்னையாக மாற்றி வருகிறோம். வடசென்னை எந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்ததோ அந்நிலையை மாற்றி வளர்ச்சி சென்னையாக உருவெடுத்து வருகின்றது. வடசென்னை பகுதியை தென் சென்னைக்கு இணையாக மேம்படுத்த வேண்டும் என பல திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 1000 கோடி இல்லை, ரூபாய் 6400 கோடியாக வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. வடசென்னை அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. நாம் எதற்காக இந்தியாவுக்கு பணம் தர வேண்டும்? ட்ரம்ப் ஆவேசம். இந்தியாவுக்கு நாம் ஏன் ரூபாய் 182 கோடி தர வேண்டும்? அவரிடம் நிறைய பணம் உள்ளது. உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடுகளில் ஒன்று இந்தியா. இறக்குமதி வரி அதிகமாக உள்ளதால் அமெரிக்க பொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு சேர்க்கவே கடினமாக உள்ளது. இந்தியா மீதும் பிரதமர் மோடி மீதும் எனக்கு மரியாதை உண்டு. ஆனால் இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க அமெரிக்கா எதற்காக பணம் வழங்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட நேரத்தில் படத்தை தொடங்காமல் விளம்பரங்களை ஒளிபரப்பிய PVR சினிமாவுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் படத்தை தொடங்காமல் 25 நிமிடங்களுக்கு விளம்பரங்களை ஒளிபரப்பிய PVR சினிமாஸுக்கு ரூபாய் 1.28 லட்சம் அபராதம் விதித்தது நுகர்வோர் நீதிமன்றம். கடந்த ஆண்டு சாம் பகதூர் படம் பார்க்க சென்றபோது 25 நிமிடங்களுக்கு விளம்பரம் திரையிட்டதால் மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறி ஒரு நபர் வழக்கு தொடர்ந்தார். புகார்தாரரின் சிரமத்திற்கு ரூபாய் 20,000, வழக்கு செலவுக்கு ரூபாய் 8,000 மற்றும் அபராதமாக ரூபாய் 1 லட்சம் விதிக்கப்பட்டுள்ளன. தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் பொறுப்பேற்பு. இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றுள்ள ஞானேஷ்குமாரின் பதவிக்காலம் 2029 ஜனவரியில் நிறைவடையும். தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டத்துக்கு எதிரான மனுக்கள் இன்று விசாரணைக்கு வரும் நிலையில் ஞானேஷ்குமார் பொறுப்பேற்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம். மீண்டும் ரூபாய் 64,000 கடந்த ஆபரண தங்கத்தின் விலை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 520 உயர்ந்து ரூபாய் 64,280க்கும் 1 கிராம் ரூபாய் 8,035க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. 10 கைவினைஞர்களுக்கு விருது முதல்வர் வழங்கினார். தமிழ்நாட்டில் சிறந்த 10 கைவினைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளை முதல்வர் வழங்கினார். 65 வயதுக்கு மேற்பட்ட 9 கைவினைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகள் வழங்கப்பட்டன. கைத்தறி தொழிலின் பங்களிப்பு, அபிவிருத்தி, படைப்புகளில் சிறந்த கைவினைஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன.